பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே. தயவுசெய்து உட்காருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் 5ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தின் நிறைவு காரியமாக நாம் சிந்தித்து நிறைவு செய்கிறோம். 42ஆம் வசனம், தினந்தோறும் தேவாலயங்களிலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். 41ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணினபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு அவர்கள் புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயங்களிலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலர்களுடைய இந்த செயல்பாடு அது நமக்கு மிகுந்த படிப்பினை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இடைவிடாத இந்த பழக்கத்திலே, இந்த பிராக்டிஸில் அவர்கள் இருந்தார்கள். அதாவது துன்புறுத்தல் என்பது வரும்பொழுது, புறம்பாக்கப்படுதல் என்கிற நிலை வரும்பொழுது, அவமானப்படுத்தப்படுதல் என்கிற நிலை வரும்போது அவர்கள் ஒருபோதும் பின்வாங்கவில்லை. மாறாக தொடர்ந்து அவர்கள் கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு அடுத்த விஷயங்களிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டே இருந்தார்கள். இதனுடைய விளைவு எவ்வாறு சமுதாயத்திலே எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தினது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பது நமக்குள்ளாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விழிப்புணர்வுக்கு ஏற்ற காரியம். ஏனென்றால் அவர்கள் அடிக்கப்பட்டார்கள், அவமானப்படுத்தப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள், துரத்தி அடிக்கப்பட்டார்கள். என்றாலும் தாங்கள் பட்ட அவமானத்திற்காக அவர்கள் தங்களை நொந்து கொள்ளவில்லை, தங்களுடைய சூழலை நொந்து கொள்ளவில்லை, தங்களை கர்த்தர் இவ்விதமாய் தள்ளிவிட்டார் என்று சொல்லி முறுமுறுக்கவில்லை, ஆண்டவருக்கு எதிராக அவர்கள் பேசவில்லை. ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளவு அடிக்கப்பட்டார்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை சந்தோஷமாய் மகத்துவமாய் செய்தார்கள். எங்கும் கர்த்தருடைய வார்த்தையை சென்று அறிவித்தார்கள். இயேசுவே கிறிஸ்து என்று அவர்கள் பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார்கள். இந்த காரியங்கள் என்ன விளைவை ஏற்படுத்தியது? இதற்கு ஒரு விளைவு இருக்க வேண்டும் அல்லவா? இதற்கு ஒரு ரிசல்ட் இருக்கணும். என்ன விளைவை ஏற்படுத்தியது என்பதை நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்திலே நாம் அந்த காரியங்களை நாம் கவனிக்க முடியும். அப்போஸ்தலர் 17:6 வாசிக்கிறோம். அங்கே அவர்களை காணாமல் யோசேனையும் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு வந்து, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர்களை குறித்து சமுதாயம் அவர்களை எவ்வாறு பார்த்தது, எவ்விதமாய் அழைத்தது என்று சொன்னால், இவர்கள் உலகத்தை கலங்க பண்ணுகிறவர்கள், உலகத்தை கலக்குகிறவர்கள் என்கிற புதிய பட்டம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. தொடர்ந்து கிறிஸ்தவ விசுவாசத்திலே போராட்டங்களுக்கு நடுவிலே நிலைத்திருக்கும் பொழுது, ஒருவேளை நம்முடைய தனிப்பட்ட முறையிலே நாம் அதிகமாய் சிதைக்கப்பட்டு போனோமோ, இல்லை என்றால் நாம் அதிகமாய் அசிங்கப்படுத்தப்பட்டு விட்டோமோ, நம்முடைய காரியங்கள் நிமித்தமாக, நமக்கு நேரிடுகிற விஷயங்கள் நிமித்தமாக நாம் பல நேரங்களிலே மனம் புண்பட்டு போகலாம். ஆனால் அந்த விசுவாசத்திலே தொடர்ந்து நிலை நிற்கும் பொழுது, கர்த்தர் எந்த ஓட்டத்திற்கென்று அழைத்தாரோ அந்த விசுவாச ஓட்டத்திலே தொடர்ந்து நாம் சந்தோஷமாய் செயல்படும் பொழுது அங்கே உலகம் கலங்க ஆரம்பித்து விடுகிறது. ஆகவேதான் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, பாடுகள், நிந்தைகள், அவமானங்களுக்கு நடுவிலே கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை அணிந்து கொண்டவர்களாக தேவனுடைய ராஜ்யத்தின் பணியிலே நாம் தொடர்ந்து நிலைத்து நிற்கும் போது நாம் கலங்கி போக மாட்டோம். விசுவாசம் ஒரு நாளும் கலங்கி போகாது. தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் பின்வாங்கி போக மாட்டார்கள். அவர்கள் அவமானப்படுத்தப்படலாம், அசிங்கப்படுத்தப்படலாம், ஆனால் அவர்கள் நிமித்தமாக உலகம் கலங்க ஆரம்பிக்கும். உலகத்தின் மக்கள் கலங்குவார்கள். ஒரு பரிசுத்தமான நடக்கையிலே தொடர்ந்து நிலைத்து நிற்கிற தேவ பிள்ளையினாலே இந்த உலகம்தான் கலங்க ஆரம்பிக்கும்.
நாம் பல காரியங்களில் இதற்கென்று சொல்ல முடியும். இயேசு என்கிறதான மகா பரிசுத்த வஸ்து பூமியிலே மனிதனாய் அவதரித்தது. செய்தி வெளியே கேள்விப்பட்ட உடனே ஏரோதும் அவனோடு கூட அங்கே இருந்ததான யூதேயா தேசத்தார் அனைவரும் கலங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எங்கே தேவனுடைய பிரசன்னம் மெய்யாய் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறதோ அங்கே கலக்கம் உண்டாகும். ஒருவேளை நம்மால இந்த சமுதாயத்தில் எந்த பாதிப்புமே இல்லைன்னு சொன்னா நாமும் இந்த சமுதாயமும் ஒன்று போல் வாழுகிறோம் என்று அர்த்தம். உண்மையாய் ஒரு தேவ பிள்ளை ஒரு இடத்துல இருப்பான்னு சொன்னா அவன் நிமித்தமாக ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் எங்கேயாவது இருக்கணும். நம் நிமித்தமாக, நம்முடைய பரிசுத்த நிமித்தமாக, நம்முடைய கீழ்ப்படுதல் நிமித்தமாக, நம்முடைய முன்மாதிரி உள்ள நடக்கை நிமித்தமாக யாரோ ஒருவர் ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்ப் ஆகணும். இல்லைன்னா நாம் தேவ பிள்ளைகள் அல்ல, பரிசுத்தவான்கள் அல்ல, அழைக்கப்பட்ட கூட்டம் அல்ல. நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? பேதுரு சொல்லுகிறார் பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தங்களாயிருக்கிறோம். எங்ககிட்ட ஒரு வாசனை இருக்குது. அது மரணத்திற்கு, கெட்டு போறவர்களுக்கு மரணத்தின் வாசனை. தேவனுடைய வார்த்தையை பற்றி கொள்ள வேண்டும், விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பவர்களுக்கு அது ஜீவ வாசனை. நாம் என்னவா இருக்கிறோம்? இந்த காலை வேளையிலே நம்மை நாம் தேவ சமூகத்திலே அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னை இந்த பூமியிலே நீர் ஒரு நற்கந்தமாய் வைத்திருக்கிறீர். உலகம் கலங்கும், ஆனால் தேவ பிள்ளைகள் பலனடைவார்கள். எங்கே தேவ மனிதர்கள் எழும்புகிறார்களோ அங்கே தேவன் ஒரு ஆசீர்வாதமான நன்மையை வைத்திருக்கிறார். துன்மார்க்கர் எழும்பும் போது என்ன செய்யுமா? உலகம் கலங்கும். நீதிமான்கள் எழும்போதோ கம்பீரிப்பார்கள். ஆகவே நாம் எந்த நிலையிலே இருக்கிறோம், எந்த நிலையிலே நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம், அவ்விதமான நன்மைகளை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும். இந்த அப்போஸ்தலர்களுடைய ஜீவியம் நமக்கு இத்தகையதான பாடங்களை தந்திருக்கிறது. அதிலே நாம் நிலைத்திருந்து கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே தொடர்ந்து முன்னேறத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் தருவாராக. ஜெபிப்போம். எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலே உம்முடைய கரத்தில் எங்களை தருகிறோம். நாங்கள் கிறிஸ்துவினால் வைக்கப்பட்டிருக்கிறதான நற்கந்தங்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மரணத்திற்கு ஏதுவானவர்களுக்கு மரண வாசனை, ஜீவனுக்கு ஏதுவானவர்களுக்காக ஜீவ வாசனையாக இருக்கிறோம். எங்களால் இந்த சமுதாயம் சிறிதேனும் தொடப்பட வேண்டும், சிறிதேனும் சிந்திக்க வேண்டும், சிறிதேனும் எங்களை நினைத்து அவர்கள் அச்சப்பட வேண்டும். அதற்கேற்ற நற்குணசாலிகளாய் ஜீவிக்கத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தரும்படியாய் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.